இன்று ஆளுநர் உரை ஆளுநரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் சொல்லியிருக்கிற காரணம் வியப்பாக இருக்கிறது. அவர் ஆளுநராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து திமுக தலைமையிலான இந்த அரசுக்கு பல்வேறு வகைகளில் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகிறார். தொடர்ந்து அரசியலில் பரபரப்புக்கான ஒரு ஆளுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார். தமிழ்நாட்டு மரபு முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிற போது தேசிய கீதம் என்றுதான் இசைத்து வருகிறோம், கடைபிடித்து வருகிறோம். இது அனைவரும் அறிந்த ஒரு வெளிப்படையான உண்மை. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த மரபை மாற்றும்படி வற்புறுத்துவது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்கிற வகையிலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபுகளை மதிக்கிற வகையிலும் அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முதன்மையானது. ஆனால் அவர் அரசமைப்பு சட்டத்தை, தேசிய கீதத்தை சட்டமன்றத்திலே அவமதித்து விட்டோம் என்று அறிவிப்பு செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது. அப்படி ஒரு உள்நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்து கொள்ள வேண்டிய தேவை ஏதும் இல்லை. தேசிய கீதத்தை எந்த நிகழ்வாக இருந்தாலும் அரசு நிகழ்வுகளில் இறுதியாகத்தான் இசைத்து வருகிறோம் என்பதை முதலில் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையே இன்னும் அவர் அறிந்திராமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அல்லது அறிந்தும் வேண்டுமென்றே அதை பிரச்சனையாக்குவது கண்டிக்கத்தக்கது. ஆளுநரின் இந்த போக்கு தமிழ்நாடு சட்டமன்ற மரபை அவமதிக்கிற செயல். அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இல்லை, இந்த ஆளுநர், குறிப்பாக இந்த ஆளுநர் திரும்ப பெறப்பட வேண்டும். ஆளுநரே தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு, அது வேறு. ஆனால் இந்த ஆளுநர் எப்போதுமே பரபரப்பு அரசியலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த பொறுப்புக்கு உரிய ஆளுமையாக இல்லை. அந்த பொறுப்புக்குரிய அழகை அவர் காப்பாற்றவில்லை. அவர் ஒரு சராசரி அரசியல்வாதியைப் போல தொடர்ந்து செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. கடந்த காலங்களில் ஆளுநர் பலமுறை வந்து பேரவைக்கு வந்திருக்காரு. அப்போதெல்லாம் இந்த கோரிக்கை வந்து அவர் வைக்கல. முதல்ல தேசிய ஆனா இன்றைக்கு மட்டும் இந்த இதை வச்சிருக்காரு. ஒவ்வொரு முறையும் அவர் வைக்கிறதா தான். ஆட்சி வந்த பிறகுதான் இந்த கோரிக்கை வச்சிருக்காரு. திமுக ஆட்சி வந்த பிறகு தான் அவர் வந்திருக்காரு. அவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பணும். இந்த உரையை படிக்கிறதுல அவருக்கு உடன்பாடு கிடையாது. அதில் ஏதாவது சிக்கல் வரும். அதனால இதை ஒரு சாக்கா காரணம் காட்டி இன்னைக்கு வெளியே போயிருக்காரு. அதுதான் அவர் ஏற்கனவே அது பிளானோட தான் வந்திருக்கிறார், திட்டமிட்டு தான் வந்திருக்கிறார். எப்படி 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 அது வந்து நாம் ஒரு யூகமாக கருத்து சொல்ல முடியாது. ஆனால் RN ரவி போன்ற ஆளுநர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிறது. பிஜேபி அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இதுபோல தலைவலியை கொடுக்கிற ஆளுமைகளைத்தான் ஆளுநர்களாக நியமித்து வருகிறார்கள். திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்திற்கு நெருக்கடியை தருகிறார்கள், முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இது ஏற்புடையதல்ல, மக்களுடைய உணர்வுகளையும் அவமதிப்பதாகும்.